ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நேத்திக்கு செய்ய வேண்டிய வேலைய, அதாவது கடமைய நேரத்துல சளைக்காம செய்யறவரோட பொற்கொடிய எழுப்புனத பார்த்தோம். இன்னைக்கு செய்ய வேண்டியத செய்யாதவன் அவனை நற்செல்வன் அப்படின்னு சொல்லி அந்த நற்செல்வனுடைய தங்கச்சியை எப்படி எழுப்புறான்னு பார்ப்போம். அது என்ன? செய்ய வேண்டியதை செய்யாம சோம்பேறியா இருக்கிறவரை நற்செல்வன், ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லலாமா? நல்ல கேள்வி. உங்களுக்கெல்லாம் ராமருடைய தம்பி லக்ஷ்மணரை பத்தி தெரியும் இல்லையா? ராமர் தான் காட்டுக்கு போகணும் அப்படின்னு கைகேயி கேட்டாங்க. ஆனா லக்ஷ்மணர் ஏன் காட்டுக்கு போனார்? அவர் சந்தோஷமா ராஜாவா அயோத்தி தலைநகரத்திலேயே ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம் இல்ல? ஏன் காட்டுக்கு போனார் தெரியுமா? அவரோட அண்ணன் ராமன் அப்படிங்கிற கடவுளுக்கு எல்லா தொண்டும் செய்யறதுக்காகவே ராமர் எங்க போனாலும், அவர் காட்டுக்கு போனாலும் சரி, அவர் கூடவே போவேன் அப்படின்னு அவர் கூடவே போய் அந்த ராமருக்கும் சீதைக்கும் எல்லா தொண்டுகளையும் உதவிகளையும் செய்தார். அவரை யாராவது இப்படி சோம்பேறியா போயிட்டாரே அப்படின்னு சொல்லுவாங்களா? எல்லாரும் லக்ஷ்மணரை போல கடவுளுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்ப செய்ய வேண்டியதுலயே ரொம்ப நல்லது எது தெரியுமா? கடவுளுக்கு தொண்டு செய்யறது தான். அப்படி செய்யறவங்கள தான் நற்செல்வன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லணும். நம்ம ராமானுஜர் எப்படி பெருமாளுக்கு வாழ்க்கை பூரா தொண்டு பண்ணிக்கிட்டு இருந்தார், அத போல இருக்கணும். கோயில்ல நாம கூட என்ன பண்ணணும் தெரியுமா? பெருமாளுக்கு பூ கட்டி கொடுக்கணும், பெருக்கணும், கோலம் போடணும், பாத்திரம் கழுவி கொடுக்கணும். அப்படி தொண்டுகளை செய்து வாழணும் இல்லையா? வீணா கண்டதா நேரத்தை செலவுபடுத்த கூடாது இல்லையா? சரி, இந்த நற்செல்வன் அப்படி என்னதான் கடவுள் தொண்டு செஞ்சான் பாப்போமா? கண்ணன் எப்பவுமே நேரா நிக்க மாட்டார். பக்கத்துல அவரோட தோழன், ஃப்ரெண்டு, அவன் தோல்ல கை போட்டுக்கிட்டே தான் நிப்பாரு. அப்படி கண்ணன் கூடவே அவருக்கு தோல் கொடுத்துக்கிட்டு வேண்டியது எல்லாம் செய்யறவன் தான் இந்த நற்செல்வன். சரி, அவன் செய்ய வேண்டியதை செய்யலன்னு எப்படி சொல்றான் ஆண்டாள் பாப்போமா? ஒரு எரும மாடு, அது இளமையான எரும மாடு. அப்பதான் கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. கண்ணுக்குட்டி போட்ட அந்த மாட்டுக்கு பால் பொங்கிக்கிட்டு வரும் இல்லையா? இந்த இடையன் என்ன பண்ணிருக்கணும்? கண்ணுக்குட்டிய அவிழ்த்து விட்டுருந்தான்னா அந்த கண்ணுக்குட்டி அந்த பாலை குடிச்சு அந்த கண்ணுக்குட்டி வாய் வழியா பால் போயிருக்கும். இல்லன்னா இவனாவது பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்து அந்த எரும மாட்டுக்கிட்ட இருந்து பாலை கறந்து இருக்கணும். ரெண்டுமே பண்ணல. அப்ப கட்டி போட்டிருக்கிற எரும மாடு என்ன பண்ணுது? அதுக்கோ பால் பொங்கிக்கிட்டு வருது, கண்ணுக்குட்டியோ தூரத்துல இருக்கு. அந்த தூரத்துல இருக்கக்கூடிய கட்டி போட்ட கண்ணுக்குட்டிய நினைச்சு, ஐயோ அதுக்கு பால் கொடுக்க முடியலையே அப்படின்னு மே அப்படின்னு சத்தம் போட்டு தானா பாலை தரையில பீச்சி அடிக்குது. இடையர்கள் வீட்டு தரை மண்ணா தானே இருக்கும். மண்ல பால் கொட்டினா சொத சொத சொதன்னு சேராயிடும் இல்லையா? அப்படி இந்த வீட்டுக்குள்ள பால் மண் சேர்ந்து சேரா இருக்குது. அப்படி வேலை செய்யாம கண்ணனுக்கு தோல் கொடுத்தவனோட தங்கச்சியே அப்படின்னு கூப்பிடுறா. அவளை என்ன தெரியுமா சொல்றாங்க? ஏண்டி, எங்களால நிக்க முடியலடி, மேல பனி கொட்டுது, கீழே தரை சேர வழுக்கி விடுது, மனசெல்லாம் கிருஷ்ணனை நினைச்சு மயக்கமா இருக்கு, நாங்க தடுமாறி போய் உன் வீட்டு வாசக்கதவை புடிச்சுக்கிட்டு நிக்கிறோம். அவ கேட்டா, சும்மாவாடி நிக்கிறீங்க? இந்த பொண்ணுக்கு சீதா அம்மாவுக்குனே இருந்த ராமர்னா ரொம்ப பிடிக்கும். ராமருக்கும் ராவணனுக்கும் பெரிய யுத்தம் நடந்தது தெரியுமா? போர். அதுல என்ன பண்ணார்? ராமர் சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுறார். அவன் பார்த்தான் ராவணன், என்ன இந்த ராமர் சண்டை போடும்போது சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுறாரே, இவரை எப்படியாவது கோவப்பட வைக்கணும், இவர் கோவப்பட்டாதான் நாம எப்படியாவது அவரை ஜெயிச்சுடலாம் அப்படின்னு எப்படி கோவப்பட வச்சான் தெரியுமா? ராமர் கிட்ட சண்டை போடுறதை விட்டுட்டு ராமரை சுமந்துகிட்டு தூக்கிக்கிட்டு இருக்காரே ஹனுமான், அந்த ஹனுமான் மேல பானத்தை போட்டான் ராவணன். மேல 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 ஹனுமான் மேல பானம் விழறத பார்த்த உடனே கோவமே வராத ராமருக்கு
கோபம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த வில்ல பிடிச்சு மேல கொட்டினார் பாருங்கோ, அம்பு மழை. ராவணன் நிலகுலைஞ்சு போயிட்டான். அதத்தான் இந்த இடத்துல சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு சொல்றான். அப்ப தெற்கு திசையில இருக்கக்கூடிய லங்கைக்கு ராஜாவான ராவணனை கொன்ன ராமன் அப்படின்னு சொல்றான். ராமன் கோவப்படுவாரா? அவர் சாந்தமா தானே இருப்பார், எல்லாருக்கும் சந்தோஷத்தை தானே கொடுப்பார் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, எல்லாரோட மனசுக்கும் இனியவரா இருக்கிறவர் தான் ராமன். அவர் பேர் சொன்னாலே இனிமை அப்படின்னு சிவபெருமானே சொல்லி இருக்காரே, நீங்கெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. சிவபெருமானே சொல்றார், ராம ராம ராமன்னு சொன்னாலே அவ்வளவு இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த ராமரை பத்தி பாடுறத கேட்டுட்டோம் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கலாமா? எழுந்துரு, வாயை திறந்து பேசு, விடிஞ்சே போச்சு. இது என்னடி இப்படி ஒரு பெரிய தூக்கம்? எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறியா? நாங்க கூப்பிடுறதும் நீ எழுந்துக்காததும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, வா அப்படின்னு கூப்பிட அந்த பொண்ணும் வந்து சேர்ந்தா. நாளைக்கு ரொம்ப அழகான கண் இருக்கிற ஒருத்தியை எழுப்ப போறாங்க, பாப்போமா? கனைத்திலங்கட்டெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.